வணக்கம். புதுயுகம் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் பார்க்க இருக்கோம். இவர்கள் ஏற்கனவே போல சில புத்தகங்களை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இவர்கள் ஒரு தன்னலமற்ற பொதுநல நோக்கோடு செயல்படுகிற ஒரு மூத்த எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர். இல்லையா? தமிழகத்திலே பலருக்கும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மிக நல்ல மனிதர். திராவிடமாயி சுப்பு என்று சொன்னால் பல பேருக்கு தெரிந்திருக்கும். அந்த புத்தகத்தை நாம் இங்கே பார்த்துருக்கோம். திரு சுப்பு அவர்கள் எழுதிய தங்கப்ப தக்கம் என்கிற இந்த புத்தகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதனுடைய நூலாசிரியர் வணக்கத்துக்குரிய பெரியவர் திரு சுப்பு அவர்கள் ஒரு தீவிர அரசியல் சிந்தனை கொண்டவர்கள். சரிங்களா? தன்னுடைய கொள்கைகளை சற்று மாறாதவர்கள். அதே சமயத்தில் எல்லாரோடும் இயல்பாக இனிமையாக பழகக்கூடிய ஒரு பொதுநலன் சார்ந்த தளத்தில் இருந்து செயல்படக்கூடிய ஒரு தன்னலமற்ற மனிதர், மிகப்பெரியவர். அவருக்கு நம்முடைய வணக்கங்கள். இப்போது இந்த புத்தகத்துக்குள்ளே போகலாம். இப்போ இந்த புத்தகம் என்ன சொல்கிறது அப்படி பார்க்க, இது ஆதாரம் வெளியிட்டிருக்கிறது. இதனுடைய விலை ₹100 தான். சரியா? மிக குறைந்த விலை தான். இதில் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, பொதுவாக பெரியவர் எழுத்தாளர் சுப்பு அவர்கள் பல்வேறு தளங்களில் இயங்கி வருகிறார்கள். பல்வேறு இடங்களிலே கட்டுரைகள் எழுதுகிறார்கள், நாளிதழ்கள் எழுதுகிறாங்க, மாத இதழ் எழுதுகிறார்கள். அதுக்கப்புறம் முகநூல்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க. பல்வேறு சமயங்களில் பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் எழுதின கட்டுரைகள்லாம் தொகுத்து தான் இந்த தங்கப்ப தக்கம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே அந்த தலைப்பிலே ஒரு கட்டுரை உள்ளே வந்திருக்கு. அதிலே எழுதியிருக்காங்க. அது என்னங்க நமக்கு தெரியும். அது ஒரு நகைச்சுவை நமக்கு தெரியும். சரத்குமார் வடிவேலு நடித்த ஒரு நகைச்சுவை இருக்கிறது. தங்கப்பதக்கம் என்கிற ஒரு படத்தை பிரித்து படிச்சுட்டு தங்கப்ப தக்கம் அப்படின்னு பிரித்து பிடிப்பாங்க இல்லையா? அதே தான். அந்த நகைச்சுவையே மேற்கோள் காட்டி அதை வேறு ஒரு அரசியல் சூழலுக்குடன் தொடர்பு படுத்தி எழுதியிருக்காங்க. சரிங்களா? அப்படியே ஒரு தலைப்பு இதுக்குள்ளே இருக்கிறதுங்கனால இது பற்றி பெரிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே நீங்கள் படிக்கும்போது புரியும். இந்த புத்தகத்தில் 2-3 முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒன்று, சமகால நடப்புகளை ஒரு பார்வையாளனாகவும் ஒரு பத்திரிகையாளனாகவும் ஒரே சமயத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த எழுத்தாளர். அப்படிங்கிறது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம், பாராட்டணும். அது நேச்சுரலி, ஏன்னா அவருடைய அனுபவம் அது மாதிரியாக. சரிங்களா? இரண்டாவது என்ன அப்படின்னா, ஆங்காங்கு அள்ளி தெளித்திருக்கிற நகைச்சுவை. மிக நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வுடன் எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம். நமக்கே அது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக இருந்தாலும் அது நகைச்சுவையாக சொல்லப்படுகிறோம், நம்மளால் ஏற்றுப்போம் இல்லையா? நம்மளால் ரசிக்க முடியும் இல்லையா? அது மாதிரியான ஒரு புத்தகம் தான். அதனால் இது ரொம்ப சீரியஸ் டைப்பாக இருக்குமோ அப்படிலாம் பார்க்குறேன். ஏன்னா படத்தை பார்த்தா அப்படி தெரியுதோ அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லை. உள்ள முழுக்க நகைச்சுவை எல்லா இடத்துலையும் விரவி கிடக்கிறது. ரொம்ப இயல்பான நடையில் எழுதப்பட்டிருக்கிறது. பல சமகால நடப்புகளை படிக்கிற போது நமக்கும் இப்படிலாம் தோணியிருக்குமே அப்படின்னு, நாம் கூட தானே நினைச்சோம் அப்படின்னு நமக்கு தோணும். பல சமயங்களில் எழுத்தாளரோட நம்மளால் உடன்பட முடிகிறது. அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவர் ஒரு தீவிர வலதுசாரி சிந்தனையாளர் தான். அதில் எந்த விதத்திலும் அவர் ஒளிவு மறைவெல்லாம் இல்லை, நேரடியாக சொல்லக்கூடியது தான். ஆனாலும் கூட தன்னுடைய கொள்கைக்காக எதையும் திரித்து சொல்வது அப்படிலாம் இல்லை. இருப்பதை இருப்பதாக அப்படியே உண்மையாக சொல்லக்கூடியதுனால தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, அங்கீகாரம் எல்லா இடத்தையும் இருக்கிறது. சரிங்களா? சரி, இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பார்ப்போம். மொத்தம் இதில் 45 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இதனை வெளியிட்டிருக்கிறவர்கள் ஆதாரம் வெளியீடு, சென்னை. சரிங்களா? இதோட விலை ₹100. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். 175 பக்கங்கள் இருக்குது இது மொத்தம். சரிங்களா? 45 அத்தியாயங்கள். இப்போது உள்ள என்னெல்லாம் அத்தியாயம் இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா அத்தியாயத்தினுடைய தலைப்பை வைத்து கூட உள்ள என்ன இருக்குன்னு சொல்லவே முடியாது. அதுதான் இந்த புத்தகத்தில் ஒரு முக்கியமானது. தலைப்பை வைத்து இதுதான் இருக்கும் உங்களால் யோசிக்கவே முடியாது. சரிங்களா? பாண்டியனி ராஜ்யத்தில் பாண்டியனி ராஜ்யத்தில் உய்யலாலா அப்படின்னு தொடங்குது. மலர்கள் சிரித்து மண்ணில் விழுந்தன, ஒன்று குடித்தனத்தில் அண்ட சராசரம், பர்தாவுக்கு படிப்பதற்கு, கங்கை நதிப்புறத்தே, காலம் நம் தோழன் முஸ்தபா. நான் வெறுமனே தலைப்பை மட்டும் படிச்சுட்டு இருக்கேன். இந்த தலைப்பில் இதுதான் இருக்கும்னு உங்களால் யூகிக்கவே முடியாது. அந்த மாதிரியான புத்தகம். சரிங்களா? உள்ளே முடிஞ்சால் பார்ப்போம், உள்ளே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு சில இடங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். காலம் நம் தோழன் முஸ்தபா, ஜூலையில் வராது கிருஷ்ணா நீர். அநேகமாக இது கொஞ்சம் அதுக்கு ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நியாண்டர்தால் முதல் நியூயார்க் வரை, அத்தனை பேரும் ப்ரூஃப் ரீடர், கும்பமேளா தீண்டாமை இல்லாத திவ்ய தேசம். இது நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எதை பற்றி இருக்கும்னு எனக்கு தெரியும். கும்பமேளா பற்றி இப்போ அடுத்த கும்பமேளா கூட நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கும்பமேளாவில் எப்படி அநேகம் நினைவு சரியாக இருக்குமானால் அது ஒரு பிரபல நாளிதழ் வெளிவந்த கட்டுரை தான். அது உள்ளே பார்ப்போம், அதில் எழுதியிருப்பாங்க. அந்த கும்பமேளாவில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, அங்கே எப்படிலாம் இருக்காங்க, அந்த தீண்டாமை என்பதே இல்லாத ஒரு திவ்ய தேசமாக அந்த இடம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அநேகமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கும் தலைப்புக்கும் ஒத்து வரக்கூடிய ஒரு அத்தியாயம்னு இது சொல்லலாம். கும்பமேளா தீண்டாமை இல்லாத திவ்ய தேசம். அதே மாதிரி இன்னொன்று, புத்தர் புன்னகை காலகட்டாயம். அது சொல்லி நமக்கு தெரியும். பொக்ரான் அணுகுண்டு வடிச்சு இல்லையா? பொக்ரான் 1, பொக்ரான் 2 2 நடந்தது இல்லையா? இந்திரா காந்தி காலத்திலையும் அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்திலையும். அது உண்மையிலே நமக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை இது. அதனால் அது பார்த்த உடனே நமக்கு தெரியாது எதை பற்றி அப்படின்றது. புத்தர் புன்னகை தான் புத்தா லாவ்ஸ், புத்த ஸ்மைல்ஸ். புத்தர் புன்னகை காலகட்டாயம். அப்புறம்
வெயிலை போல இனிய பதார்த்தம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அத்தியாயம் இது. இது மட்டும் இல்ல என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இந்த வெயிலை போல இனிய பதார்த்தம் அப்படிங்கிறது திருவல்லிக்கேணியில மகாகவி பாரதி வாழ்ந்த இல்லத்தில் டிசம்பர் 11 பிறந்த நாள் அன்று ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஜதி பல்லக்கு நிகழ்ச்சியை பற்றிய ஒரு அத்தியாயம் இது. ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே தெரியும் அதில் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் அதில் பல பேர் கலந்து கொள்கிறார்கள், அது யார் நடத்துகிறார்கள், இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வானவில் பண்பாட்டு மையத்தினுடைய வழக்கறிஞர் ரவி அவர்கள் எந்த அளவுக்கு அது முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறார் அப்படிங்கிறது தெரியும். அதில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு புத்தகத்தில் பார்த்தோம். அது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயம். உண்மையிலே அதை தொடர்ந்து செய்து வருகிற அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ மகாகவி பாரதிக்கான தொண்டர்களில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. அது மிக முக்கியமானதான இது ஜதி பல்லக்கு பற்றிய ஒரு அத்தியாயம், வரவேற்கலாம். மிக நல்ல ஒரு அத்தியாயம். அப்புறம் சாதா கபடியும் ஷாக்கா கபடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷாக்கானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சி. சரிங்களா? அது பற்றிய விஷயங்கள் அப்புறம் பின்ன உள்ள பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கதை என்கிற கண்ணாடி, பாண்டியன் பதில் சொல்வாரா அப்படின்னு ஒன்று. இது இந்த பொதுவுடைமை இயக்கத்தை சேர்ந்த மறைந்த தலைவர் பாண்டியன் அவர் ஒன்று சொல்லியிருந்தார். அந்த கருத்துக்கு எதிர்கருத்தாக இதை சொல்லியிருக்காங்க. பாண்டியன் இதற்கும் பதில் சொல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை. பொதுவாக அந்த மாதிரிலாம் தனிப்பட்ட முறையில் எந்த விமர்சனம் பண்ணுறதில்லை எழுத்தாளர். அவர் அப்படி சொல்லியிருந்தார். அந்த கருத்துக்கு வேறு ஒரு கருத்து சொல்லி இதுக்கும் இவங்க பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? அப்புறம் இந்த அண்ணாவிரதம், அதுவும் எனக்கு பிடித்த ஒரு அத்தியாயம். ஏன்னா நமக்கு தெரியும் அண்ணாசாரிய அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக உண்ணாவிரதம் இருந்தாங்களே, அதை வச்சு தான் அண்ணாவிரதம் அப்படின்னு இருக்காங்க. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். தனிப்பட்ட முறையில் கூட என்னால் அதோட ஈடுபடுத்தி பார்க்க முடிகிறது. அதனால் அதில் ஒரு இடத்துல ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்போ எழுதப்பட்ட கட்டுரை என்னென்னா, அண்ணாசாரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஆனால் சுற்றியிருக்கிற நபர்களை பற்றி தான் எனக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருப்பாங்க. அவருடைய சந்தேகம் நியாயமானது தானோ அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நமக்கு தோன்றுகிறது. அதை இப்படி உருவாக்குகிற ஒரு நல்ல ஒரு அத்தியாயம். அப்புறம் நாமக்கல் கவிஞரின் தேசிய சிந்தனைகள், அநேகமாக புத்தகம் மொத்தத்தில் தான் என்ன சொல்ல வந்தோங்கிற தலைப்பில் சொன்ன ஒரே ஒரு அத்தியாயம் இதுதான் தோணுது. நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய தேசிய சிந்தனைகள் பற்றியது. அப்புறம் தான் வருகிறது 18வது அத்தியாயமாக தங்கப்ப தக்கம். ரெண்டும் ஒன்று தான், தங்கப்பதக்கம் தான். ஆனால் சில பேர் இப்படி தவறாக பிரித்து பொருள் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத இவர் எந்த ஒரு அரசியல் இயக்கத்தை பற்றி சொல்லியிருப்பார்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அட்டையை பார்த்தா கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அவர்கள் எப்படி ஒரு விஷயத்தை தவறாக பிரித்து தவறாக பொருள் புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது. மீண்டும் சொல்கிறோம், நேரடியாக தாக்குதலாக எதுவுமே இல்லாமல், அநாகரிகம் என்பது சற்றுமே இல்லாமல், மிகவும் எளிமையான மிகவும் நகைச்சுவையான ஒரு களத்திலிருந்து இந்த இதில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரசிக்கத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அதுதான் அந்த தங்கப்ப தக்கம். சரி, அப்போ எப்போதாவது இப்போ ஈழத்தமிழர் வாழ்வுரிமைக்கான ஒரு வழி, இந்த ஈழத்தமிழர் வாழ்வுரிமைக்கான வழி அப்படிங்கிறது அநேகமாக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப மோஸ்ட் சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு சாப்டர்னு இதான் சொல்லுவேன். ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. அவருடைய ஆரோக்கியமான சிந்தனைகளை அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு. அது தலைப்பு அதுதான், ஈழத்தமிழர் வாழ்வுரிமைக்கான வழி. அப்புறம் பிரதமர் யார், விஜயகாந்த் கூட்டணி யாரோடு, வால்மீகி ராமாயணம், விஜயகாந்தி சஸ்பென்ஸ் வேலைக்கு ஆகுமா அப்படின்னு அப்போ இருந்த நிலைமையில் அந்த கூட்டணி பற்றிய ஒரு சஸ்பென்ஸ் இல்லை, அதை பற்றி. அப்புறம் கண்ணாடி கடை முதலாளி, அரசியல் களத்தில் எதுவும் நடக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. சில விஷயங்கள் நான் இங்கே படிக்கல, அதிலே நீங்கள் பார்க்க தெரியும். அப்புறம் ஈழத்தமிழரும் நரேந்திர மோடிங்கிற அத்தியாயம் நல்லா இருந்தது. ஈழத்தமிழர்கள் மீது பிரதமர் நரேந்திர மோடி எந்த அளவுக்கு உண்மையான அக்கறையுடன் செயல்படுவார் அப்படிங்கிறத இதில் நல்லா இருக்காங்க. அப்புறம் சீனியமானும் நந்தன் இலக்கியம் ஒன்று, அது ஒரு நல்ல எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அத்தியாயம். அதுக்கப்புறம் பாரதத்தை குலுக்கிய பவல் சன்னியாசி வழக்கு, அதுக்கப்புறம் அமானுஷ்யம்னு ஒன்று, அப்புறம் கடையில் உள்ள கருணாநிதி, அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா இதை பற்றி ஏற்கனவே ஒரு இது கூட உண்டு. பெர்னாட் ஷா ஒரு இடத்துல கடைக்கு போனார், அப்போ அவர் எழுதின புத்தகம் எதுவுமே கிடைக்கவே இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கிய கொஞ்சம் நகைச்சுவையின் கூடிய ஒரு நல்ல விஷயம் கடையில் உள்ள கருணாநிதி. ஆழ்வார்பேட்டை கலைஞர் யாரை பற்றி இருப்பான்னு தெரியும். அப்புறம் அந்த சிம்ரன் கொஞ்சம் நையாண்டித்தனமாக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. அப்புறம் ஞானி, அவர்கிட்ட கேட்ட ஒரு சந்தேகம், அதுக்கு அவர் சொன்ன பதில், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இறுதியாக அந்த அத்தியாயத்தின் நிறைவில் எந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு செயல்படுகிறார் அப்படிங்கிறத நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் லண்டன் ராணி, சித்திரகுப்த நோட்டு புத்தகம், இந்த மாதிரி போகிறது. தோழமை ஒரு தொடக்கம், 3 கடல்கள் 3 நாட்கள் அப்படிங்கிறத அத்தியாயத்தோடு முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இது எப்படி அப்படின்னா, தனக்கு ஏற்பட்ட வெவ்வேறு அனுபவங்களை அல்லது தனக்கு ஏற்பட்ட பல்வேறு கருத்துக்களை வாசகர்களுடன் மிக எளிமையாக இனிமையாக பகிர்ந்து கொள்கிற, நகைச்சுவையுடன் பகிர்ந்து கொள்கிற ஒரு நல்ல அனுபவத்தை வந்திருக்கிற தங்கப்பதக்கம் அல்லது தங்கப்ப தக்கம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நூல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.